அரசே ஆடி முத்துக்கோட்டு அங்க வஸ்திரம் மணிமகுடம் கையில் இருந்த செங்கோல் அனைத்துமே காணுமே. ஹரிராமம் கலந்தது என்ன ஐயர் முக வாட்டம் என்ன, தன்னத்தில் இருக்கக்கூடிய குருநாமம் கலந்தது என்ன இந்த குழந்தை முக வாட்டம் என்ன, வாடிய திருமுகம் ஏன் சாமி எதற்காக? நடந்ததை எடுத்து உரைத்தேனா? மாமுனிவராகப்பட்டவர் மனைவியிடம் சொல்லி அனுப்பிவிட்டார் என்று சொல்லிவிடுவார். எனக்கு நடந்த விஷயத்தை நான் பிறகு உரைக்கிறேன். மாமுனிவராகப்பட்ட விஸ்வாமித்திரர் உன்னை தன்னன் தனிமையிலேயே சந்திக்கிறேன் என்று வந்து கொண்டிருக்கிறார். மாமுனிவரை சந்தித்து வா, பிறகு உரைக்கிறேன். அம்மா, முனிவராகப்பட்டவர் இதை சந்திக்க வேண்டும் என்று உரைத்தாரா? ஆமா, ஆகட்டும் சுவாமி, சந்தித்து வருகிறேன். சிவசந்திரபதி. உன் கணவனாகப்பட்டவன் மாமன் அர்ச்சந்திரன் இந்த குரலை அயோத்தி நகரம் ஆணிமுத்துக்கோட்டை அங்கு வஸ்திரம் எல்லாமே நீச்சம் அதற்கே சொந்தம் என்று பட்டியல் எழுதி கொடுத்து விட்டார். நீ என்ன சொல்ல வர? நாடு நகரம் அனைத்தும் நீச்ச மாதர்களுக்கு சொந்தம் என்று எழுதி கொடுத்தாரா? மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். என் கணவர் எதை கொடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தாலும் அது அவருக்கே சொந்தமாகட்டும். ஒரு கணவன் வந்து நாட்டை பறி கொடுத்தால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டும். கொடுக்க மாட்டேன் என்ன என்று சொல். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் உயிரே இரண்டா பிறவது போக போனாலும் சொன்ன பொருளே இல்லைன்னா ஒரு காலம் நாங்க சொல்லவே மாட்டோம். சோமி பைத்தியக்காரி பெண்ணாடி பேயா பயப்படி. அதனால நீ கழுத்துல அதிர்வு சிரமணி மாலை முத்து மூகத்தி இந்த மோகனை இந்த அங்கு பட்டாடை எல்லாம் நீச்ச மாதிரி சொந்தம். கல்பு நாடு சொந்தம் என்றாலா? நாட்டில் உள்ளது அனைத்தும் அவருக்கே சொந்தமா? கொடுக்கிறேன் சோமி.
நீச்ச மாதிரி சொந்தம் கல்வி. இந்த பட்டாடியா கொடுக்கிறேன். அச்சந்திரா, உன் மனைவியும் எல்லாம் என் மன்னவர் வார்த்தை மறுவார்த்தை பேசுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டா சரி. உன் மகனாபட்ட வருங்காலம் இளவரசன் அவன் இல்லைன்னு கூட சொல்லலாம். உன் மகனை கூப்பிடு, நானே ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். சுவாமி, இதோ மகனாகப்பட்ட தெய்வசாசா என்று சொல்லக்கூடிய லோகிதன் பாடச்சால் இருக்கிறான். என் மனைவியாகப்பட்ட சந்திராலை விட்டு அழைத்து வர வைக்கிறேன். அழைத்து வாசிக்கிறோம். தேவி சந்திரா, மகனாகப்பட்ட பாடசாலையில் இருக்கக்கூடிய தெய்வதாசனை அழைத்தார் என்று தந்தையார் அழைத்திருக்கிறார் என்று அழைத்து வாமா. அப்பா ஏதே காரணமாக அழைத்திருக்கிறார். என் தந்தை அழைத்திருக்கிறாரா? முகமாட்டமா இருக்கிறீங்க. என் தந்தை அழைத்திருக்கிறான்னு சொல்றீங்களே, பிறகு சொல்றேன். அப்படியா? உன் தந்தையை சந்தித்து வாப்பா. அப்பா, தந்தையே, அப்பா வராத திரும்புகம்மா. சந்தாமரை போல உங்களுடைய முகம் இருக்கும். பாடாத திருமுகம் பாடி இருக்குது, சோறாத திருமுகம் சோர்ந்து இருக்குது. முத்து மகனம் அணிந்து இந்த மூளையை அணிகளே, என்னப்பா ஆகிவிட்டது உங்களுக்கு? மகனே, நடந்ததை பிறகு உரைக்கிறேன். மாமுனிவராகப்பட்ட விஸ்வாமித்திரர் தேடி வந்து கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்து வா. அப்படியா? உங்களை திருவடியை பாதத்துக்கு இந்த சிறுவன் அநேகம் கோடி வந்தனம். வணக்கம் வணக்கம்.
உன் பேர் என்ன? என் பெயரோ லோகிதாசன். லோகிதாசனா? உன் தாயும் தந்தையும் குணஹரி அயோத்தியா நகரத்தை ஆணிமுத்து கோட்டை அங்கு வஸ்திரம் கையில தாங்கி இருக்கிற தங்க செங்கோல் எல்லாம் நீச்ச மாதற்கே சொந்தம் என்று பட்டை எடுத்து கொடுத்து விட்டால் நீ என்ன சொல்ல வர? என் தந்தை என்ன சொல்கிறாரோ அதே கட்டளை. நான் என்ன மாற்றி சொல்வேனா? என்ன ஒரு தாய் தந்த நாட்டை பறிகொடுத்தா இல்லை என்று சொல்ல வேண்டும். இல்லை என்று சொல். முனிவரே, தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மந்திரம் இல்லையா? தாய் என்று பேச்சு மீறி நான் மாற்றி சொல்வேனா என்ன? பைத்தியக்காரி பெத்த புள்ள அப்படித்தான் இருக்கு. உன் பேர் என்ன? என் பெயர் லோகிதாசன். ஒரே வார்த்தை, நாடு நகரத்தை பறிகொடுக்க வேண்டாம், இல்லை என்று சொல். ஒருபோது நான் என் வாயிலிருந்து இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஐயோ தெய்வமே, அப்படி பிள்ளையா பேய இது. அதனால அதே போல அணிமுத்து கோட்டை அங்கு வஸ்திரம் இந்த மகர முடியெல்லாம் நேற்று மாதிரி சொந்தம் கழுத்து. அப்படியா? தருகிறேன். ஒட்டி வானம் கட்டு ஆகட்டும். இதுக்கு மேற்பட்டு இந்த கொடாரி அயோத்தியா நகரத்து நகரம் எல்லாம் நீச்சமாதற்கு உங்க இடம் அல்ல. காலநகரமான தட்டி போட்டு புறப்படுங்க. அயோத்தி மாநகரம் எப்பொழுது நீச்ச மாதர்களுக்கு உரிமை என்று சொன்னனோ, இதுக்கு மேல் நீச்ச மாதர்களுக்கு மட்டும்தான் உரிமை. நாட்டை விட்டு புறப்பட காலநகரம் மண்ணை தட்டி விட்டு போ. தேவி சந்திரா ஆகட்டும், புறப்படலாமா? ஒரு நாள் வந்து இந்த ஏகத்துக்கு கொஞ்சம் பொன் பொருள் கேட்டேன், அதை கொடுக்காத போயிட்டு இருக்கிறேன். அன்று ஏக நடத்தினேன் என்று ஏகத்துக்கு வேண்டிய பொன்போஜனை கேட்டேன். இந்த பொன்போஜனத்தை கொடுங்கறியா? கொடுத்துட்டு தாண்ட சுவாமி, கேட்டதும் அன்றே அள்ளி கொடுத்தனே. அந்த பொன்போஜனமாகப்பட்டது அன்றே விஸ்வாவத்திற்கு உரிமை என்று முத்திரை வைத்திருக்கிறேன் அரமனையிலே. நீங்க சொன்னது நன்றா இருக்கிறது, நன்றா இருக்கிறது. அயோத்தியா நகரத்தில் இருக்கப்பட்ட பொன் பொருள் எல்லாமே நீச்ச மாதருக்கு சொந்தமே. அதனால் அந்த பொன்போஜனமும் நீச்ச மாதர்களுக்கு தான் உரிமையா? ஆமா. சாரி சுவாமி, குடுக்கென்று சொன்ன வாய் மறுக்க மாட்டேன். ராஜகடுகு என்பது 48 தினம். இந்த 48 தினங்களிலே 16 தினங்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கள். 16 தினத்திலே உன் கடனை கட்டுகிறேன் சுவாமி. கொடுத்து விடுவாயா? ஒரே வார்த்தை இல்லை என்று சொல்லிவிடு. ஒருபோதும் நான் இல்லை என்று ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன் சுவாமி. சந்திரபதி, கடைசியா நாட்டை விட்டு போக போறீங்க, இல்லை என்று சொல்லு. என் கணவர் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தையே கிடையாது. இந்த நாட்டை விட்டு இல்ல, இந்த மண்ணை விட்டு மடி என்று இல்லை என்று ஒரு வார்த்தை சொல். ஒரு வார்த்தையும் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். சரி, அதனால நட்சத்திரையா சுவாமிகள், அதனால இந்த அஜன நாமத்தை அழிந்து என் கால் நான் வலிக்குது. பின்தொடர்ந்தே போய் ராஜாக்கள் 48 தினத்து உள்ளே யாருக்கு தேவைப்பட்ட பொன் பொருள் பின்னாடி போ. பொருளாடியே போகணும். இல்லை என்றால் ஒரே ஒரு சிறிய பொய்யாக வாங்க. நாடிழந்தே, நகரிழந்தே, சொத்திழந்தே, சுகத்திழந்தே, ஆடை ஆபரணத்தை அழைத்து இழந்தே. இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியவில்லை. நாட்டிலே மாலை மணமுடித்த மங்கையாளை மாலையை விட்டு நான் எங்கேயும் அழைத்து சென்றதில்லை. மகனையும் மனைவியோ
இன்னைக்கு இந்த மாலையை விட்டு போகிறேன். இந்த மாலையை விட்டு நான் உன்னை அழைத்து நான் எங்கம்மா போவேன் சந்தியா? இந்த மனைவியும் மகளையும் நான் அழைத்து நான் எங்கம்மா போவேன் தேவியா? ஐயோ நாடு
போகட்டும். அடிவத்து கோட்டை அங்கவஸ்திரம் அழைத்து நான் இழந்ததெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. மாலையிட்ட நாள் முதலாக மனைவியும் மகனையும் நான் எங்கேயும் அழைத்து செல்லவில்லை. இந்த நாட்டை நகரத்தை அணிந்து ஆடிவத்து கோட்டை அங்க வஸ்திரத்தை இழந்து விட்டு இந்த மனைவியும் மகனையும் நான் எங்கம்மா கூட்டி செல்வேன் என்று தனது மன்னனுக்கு தெரியவில்லையே தேவி. நமக்கு இந்த நாடு நாடு சொந்தம் கிடையாது. நாடு போலாங்க. நாம் அழுது கொண்டிருந்தால் கதிரவனாகப்பட்ட சூரிய பகவான் உதித்து விட்டார். நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தால் மன்னன் போகிறார் என்று நாட்டு மக்கள் நம்ம உடனே வந்து விடுவார். அதனால் நாட்டு மக்கள் வந்தாரா மன்னர் கொடுப்பதை போல் கொடுத்து கூடவே கூட்டி செல்றார் என்று விஸ்வாமித்திரர் உதித்திடுவார். அதனால் சூரிய பகவான் உதயாதிக்கு முன்னே நம்ம நாட்டை விட்டு போக வேண்டும். புறப்படலாம் வா மகளே. அண்ணா அர்ஜுந்திரா, என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது சாமி. எனக்கு நடந்து வந்து கால்லாம் வலிக்குது. மேலே இருக்கிற தூக்கிட்டு போ சுவாமி. விஸ்வாமித்திரர் கடனுக்காக என்னை அனுப்பி வைத்தார். சரி, கொடுத்தால் உடனே கடனை கொடு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லு. உங்களோடு பின்தொடர்ந்து என்னால் நடக்க முடியாது என்று உரைக்கிறாயா? கண்டிப்பா இல்லைன்னு இல்லைன்னு சொல்லி பேர போறேன். சுவாமி நட்சத்திரரே, இதோ என் மகனாகப்பட்ட லோகிதனை கூட நான் இறக்கி விட்டு மாமுனிவர் கடனை கட்டுவரை இந்த ஐயராகப்பட்ட நட்சத்திரரை என் தோளிலே சுமந்து மாமுனிவர் விஸ்வாமித்திரர் கடனை நான் தீர்க்கிறேன் சுவாமி. நான் ஒரு காலம் இல்லை என்று உரைக்க மாட்டேன். அதனால் இதோ என் தோல் மேல் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள். என் பாலகனை இறக்கிவிட்டு உன்னை தூக்கி கொண்டு நான் கடனை கட்டுவேன். அப்படியே
ஏங்க எனக்கு ரொம்ப பசிக்குதா இருக்குதுடா. கொடுத்தா கூட இல்ல இல்ல சொல்ல போறேன். சுவாமி இதோ பசியை தீர்ப்பதற்கு இதோ பார் ஆரணியமான கானகத்தில் போய் கொண்டிருக்கிறேன். சரி இதோ கனகத்திலே மாங்கனி கொய்யாக்கனி என்று சொல்லக்கூடிய காரைக்கனி இருக்கிறது. இந்த கனிகளை பறித்து தருகிறேன். இந்த கனியை சாப்பிட்டு விட்டு என் பின்தொடர்ந்து வாருங்கள். மாமுனிவர் கடனை தீர்க்கிறேன் சுவாமி. சரி வா போலாம். ஒன்னே கொடுத்தா கொடுன்னு இல்ல இப்ப கூட இல்ல திருப்பி போயிடுறானே. நிச்சயமா நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் சுவாமி. சொல்ல மாட்டேன். குடிக்கிறேன் சுவாமி. சரி வா. மாமுனிவராகப்பட்ட விஸ்வாமுத்திரர் சொன்ன சொல் 48 தினங்கள். 48 தினங்களில் 16 தினங்கள் முடிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் மாமுனிவருடைய கடனை தீர்ப்பதற்கு வழி ஒன்று தெரியவில்லையே சந்திரா. இந்த முனிவருடைய கடனைக்காக 48 நாள் அவகாசம் வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா இந்த 48 நாள்ல 14 நாள் முடிந்து விட்டது. இந்த 14 நாளாக நம்மளால இந்த அவருடைய கடனை கட்டுவதற்கு ஒரு வழியுமே தெரியவில்லையே. ஆமாங்க, என்ன செய்வதுன்றே புரியவில்லை சுவாமி. இருந்தாலும் இந்த கடனை கட்டுவதற்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? மன்னா, உன்னை மாலை மனமுடித்து இந்த மன்னனை கைப்பிடித்த நாள் முதலா உன்னிடத்தில் நான் சுகத்தை மட்டுமே அனுபவித்திருக்கிறேன். துன்பம் என்றால் என்னவென்றே எனக்கு தெரியாது. இன்னைக்கு என் கணவர் துன்பத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. கணவன் மனைவி என்றால் மனைவி எங்கோ பிறக்கிறா, கணவன் எங்கோ பிறக்கிறாங்க. சாதாரண இந்த மஞ்சள் கைத்துக்காக கணவன் மனைவி இருவர்களும் ஒரு மனமா சேர்ந்து வாழ்றோம். அப்படி இருக்கும் பொழுது இன்பத்தில் மட்டும் சுகத்தோடு வாழ்ந்த நான் உன் துன்பத்தில் பங்கெடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தை தவறா இருந்தா என்னை மன்னித்து விடுகிறேன். சொல்லட்டுமா? ஆகட்டும். மன்னடிக என்ன விலும் மாறி பொன்னடிங்க மன்னா பெற்றிடுங்க சந்தையிலே ஆடு மாடு விற்பதை போல் இந்த நகரிலே உன் தேவி சந்திராலை பிடித்து என் கையை பிடித்து என்னை வித்த கடனை கட்டுங்கள் சாமி.